ஹாய், வெல்கம் டு சந்தனா சமையல். சந்தனா சமையல் இன்றைக்கி என்ன பார்க்கணும்னா பால் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டை தான் ஒரு சப்ஸ்கிரைப் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, பால் கொழுக்கட்டை செய்யுங்கன்னு. அதான் பண்ண போகிறோம். என்னடா அம்மாவை செய்ய சொன்னால் பொண்ணு வந்து உட்காந்துன்னு நினைக்காதீங்க. தங்கச்சியெல்லாம் செய்யலை, அம்மா செய்யணும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே ஒரு முக்கியமான வேலை வந்துடுச்சு. அவங்க அக்கா வீட்டு வரையும் போயிருக்காங்க. அதனால் நான் வந்து பால் கொழுக்கட்டை உருட்டி மட்டும்தான் வைக்க போகிறேன். மற்றபடி செய்கிறதெல்லாம் அம்மா தான் செய்வாங்க. ஓகேவா? யாரும் கவலைப்படாதீங்க. அதுக்கு மாவு பிணைஞ்சு நான் வந்து உருட்டி வச்சுருவேன். பாருங்க, மாவு பிணைஞ்சு அவங்கவுங்களுக்கு தேவையான மாவு போட்டுக்கோங்க. நான் 2 டம்ளர் மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம். எந்த ஒரு ஸ்வீட்டு செஞ்சாலும் வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு தான் தண்ணி ஊற்றி நம்ம பிணைஞ்சுக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். இது வந்து சுடு தண்ணியெல்லாம் இல்லை, பச்சை தண்ணி தான். பச்சை தண்ணி ஊற்றி தான் வந்து கொழுக்கட்டை செய்யணும். இடியாப்பம் அப்படி செய்யல வந்து நம்ம சுடு தண்ணி ஊற்றி பிணையணும். இது வந்து கொழுக்கட்டைக்கு வந்து பச்சை தண்ணி ஊற்றி தான் கொழுக்கட்டை செய்யணும். நான் பிணைஞ்சு உருட்டி வைப்பேன். அம்மா வந்து பாகெல்லாம் காய்ச்சணும், அதெல்லாம் நமக்கு தெரியாது. மொத்தமாக தண்ணி ஊற்றணும்னா அப்போ தண்ணி நிறையாயிடும். அப்புறம் மாவு போடணும். அப்புறம் மாவு நிறையாச்சுன்னு தண்ணி ஊற்றணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்குவோம். என்னடா இங்கே வந்து உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. எப்போ பார்த்தாலும் கிச்சனில் தானே உட்காந்துட்டே இருக்கோம். அதனால தான் கொஞ்சம் ஹால் கொஞ்சம் ஒரே நெட்டு தான். ஹாலு தனியாக கிச்சன் தனியாலாம் இல்லை. அங்கேனா நிற்கணும், இதுனா உட்காந்துக்கலாம். அதனால தான் உட்காந்துட்டு மாப்பேன். நான் பாருங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பண்ணிடுறேன். நான் லைவ் வேறு போடணும். யார் யாருக்கெல்லாம் பால் கொழுக்கட்டை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. யாருமே வந்து கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. பார்க்குறீங்க, ஒரு லைக் கூட போடுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறீங்க. இதெல்லாம் சிரமப்படாதீங்க. உங்களுக்கு வீடியோ வந்துடுச்சா, ஒரே ஒரு டச் பண்ணிங்கன்னா லைக் கொடுக்க போகுது. எங்களுக்காகவா நீங்கள் போய் நெட்டு போட போகிறீங்க? ஆல்ரெடி நெட்டு போட்டு வச்சுருக்கீங்க. உங்களுக்கு எங்கள் வீடியோ வருது, ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு ஒரு லைக்கை போடுங்க. நிறைய வீடியோலாம் போட்டிருக்கோம், பாருங்கள். ஒன்றுமே இல்லாததுக்கு 1000 லைக் போடுறீங்க. கமெண்ட் பாக்ஸெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்றுமே இல்லாததுக்கு போய் 5000 20,000 லைக்கை போடுறீங்க. உப்புக்கள் கூட பிரயோஜனம் இல்லாததுக்கெல்லாம். மக்கள் வந்து கொஞ்ச நாள் விழிப்புணர்வோடு இருங்க. வீடியோ வந்து பிரயோஜனமாக இருக்கா அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி லைக் போடணும். இவங்கள நமக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி லைக் போடக்கூடாது. அவங்க அதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் லைக் போடணும். கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. சில பேரில் நம்ம பார்க்குறோம், அவங்க செய்கிற செயல் வந்து தப்பாக இருக்குது. அதனால தான் அவங்களே கமெண்ட் பாக்ஸை ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து லைக்கை போட்டு நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. மக்கள் கொஞ்ச நாள் சிந்திங்க. என்னம்மா என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டா போதும், உடனே லைக்கை போட்டு விட்றீங்க. இந்த பாருங்கள், மாவு பிணைஞ்சாச்சு. அவ்வளோதான்.
மாவு ரெடி. இப்போ மாவு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக குட்டி குட்டியாக அந்த மாதிரி பால்ஸ், பால் கொழுக்கட்டையில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி வச்சுக்கிறோம். இந்த மாதிரியும் சரி, இன்னொன்று நீல வாக்கில் இந்த மாதிரி உருட்டி நம்ம பால் கொழுக்கட்டை செய்யப்படும். ஓகேவா? ஓகே, அதை உருட்டிட்டு வரேன். இது உருட்டினதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே, இது உருட்டினதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்துடுவாங்க. அவங்க வந்து அது எப்படி செய்யறதுன்னு செய்வாங்க. இதை வந்து நான் வந்து லைவ் போட போகிறேன். லைவ்லேயே உட்காந்து பால் கொழுக்கட்டை உருட்ட போகிறேன். ஆனால் இந்த வீடியோ வந்து தனியாக தான் வரும். வாருங்கள், லைவுக்கு வாருங்கள். இன்னைக்கு பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டார். ஆமாம், ஒரு சப்ஸ்கிரைப் வாரவங்க பால் கொழுக்கட்டைன்னு கேட்டாங்க. அவங்களுக்காண்டி இப்போ இன்னைக்கு பால் கொழுக்கட்டை வீடியோ படம். தண்ணி நல்லா மடன்னு கொதிக்கட்டும். அதுக்குள்ளே தேங்காய் உடச்சி திரிகிட்டு வந்துடலாம். பொடியாக உருட்டி வச்சுக்கிறணும். நல்லா பச்சரிசி மாவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கிட்டு நல்லா அப்படி உருண்டை உருட்டிக்கிறணும். இப்போ ஒன்று நீளமாக உருட்டிக்கிறணும். இந்த பாருங்கள், உருட்டி சத்த நேரம் பேன் காற்றுல உணர விட்டுறணும். அப்புறம் தண்ணி இப்படி உருட்டிக்கிட்டு ரெண்டாக போடணும். தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த ஏலக்காயும் தேங்காயும் நுணுக்கிக்கிறணும். ஏலக்காய். இப்போ மண்டல பால் காய்ச்சுவோம். இப்போ வேகட்டும். இப்போ பால் காய்ச்சிக்கிடுவோம். இதிலே போட்டோம்னா கொழுக்கட்டை விரைச்சிக்கிறோம். என்ன பண்றீங்க மம்மி? என்ன பண்றீங்க பாப்பா? பால் கொழுக்கட்டை. சரி, பால் கொழுக்கட்டைனா சும்மா தானா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிச்சாத்த பானி லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். இனிப்பு போடையில் கொஞ்சம் உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். பாகா காய்ச்சி ஊற்றுவோம். இப்போ பால் எடுத்து இதில் ஊற்றி விட்டுறலாம். சிலுவருதுங்க. ஃபில்டரேஷன் பண்றாங்க. இன்னும் பார்த்துட்டு இதுலேயே நல்லா வேகட்டும். இனிப்பில் சேர்த்த முதலே மண்டவள பால் ஊற்றினோம்னா கொழுக்கட்டை விரைச்சிக்கிறோம். வெந்தோன்னு ஊற்றினோம்னா கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கும். இப்போ வெந்துருச்சு கொழுக்கட்டை. இப்போ தேங்காய் பூ போட்டுடலாம். தேங்காய், ஏலக்காய். பால் வேணுங்கிற பால் ஊற்றிக்கலாம். நாங்கள் பால் ஊற்றலை. கொத்தையாக இருக்குவாருங்க. கொழப்பு இல்லாமல் சூப்பராக இருப்பாருங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பால் கொழுக்கட்டை செஞ்சாச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.